மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ அவங்களோட சிப்லிங்ஸ் கிட்டயோ பேசும்போது they'll be so confident even about their spoken English. இங்கிலீஷ்மே வந்து நம்ம ரொம்ப கரெக்டா தான் பேசுறோம். அண்ட் தென் நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளியரா தான் இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றத நம்புவாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வீட்டுல வி ஹாவ் பீஸ் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. they'll be silent and we do not expect perfection at home because we know that some imperfections are there with people. ஆனா வெளிய போய் பார்க்கும்போது இந்த வேர்ல்டுல யாரு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசுறாங்களோ, யார் கிளாரிட்டியோட பேசுறாங்களோ அவங்க மட்டும்தான் பேசுவாங்களே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மிஸ்டேக்ஸ் பண்றதுனால யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற பயத்திலேயே பேசாமலே விட்டுருவாங்க. பட் இப்போ கிளியரா பேசுறவங்க, ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம பேசுறவங்க, ஃப்ளூவெண்டா பேசுறவங்க ஒரு 4 மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கிட்டவங்க தான். ஸோ இன்னைக்கு நம்ம நீங்க கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்றதுக்கோ இல்ல காலேஜ் ஆர் ஸ்கூல்ல ஐ மீன் ஆபீஸ்ல எந்த பிளேசஸ்ல நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அதுல யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி சென்டென்சஸ் என்ன அப்படின்றத we are going to see. நீங்க கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்றதுக்கு இன்னும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஈஸி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி உங்க கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணி உங்க கான்பிடன்ஸை தாராளமா பூஸ்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், யூ ஆர் என்டரிங் ஆஃபீஸ் ஆர் காலேஜ். நீங்க என்ன பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் as usual what you learned in your school, good morning இல்ல happy morning. At least say hi everyone. If you want to keep it gentle or if you want to keep it kind and happy, you should say happy morning or hi everyone, or you could say hi guys. That is how you should initiate it. ஒரு பர்சன் கிட்ட போய் பேசுறீங்க, அப்ப எப்படி பேசுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? hi, how are you? How will you say? hi, how are you? That is how you should start. Next, you're talking to someone else. Okay? அப்போ நீங்க என்ன பேசுவீங்க? சிம்பிள், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஹாய் கேளுங்க, ஹாய்னு சொல்லிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் டே. ஹவ் ஆர் யூன்றது உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்குன்னு ஃபீல் பண்ணிச்சீங்கன்னா, லைக் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃப்ரெண்ட் டு தட் பர்சன் யூ குட் சே ஹவ் இஸ் யுவர் டே. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? யூ குட் ஜென்ட்லி ஆஸ்க் have you had your breakfast? மார்னிங் சாப்பிட்டீங்களா? ஏதாவது ஒர்க் இருக்கா, இல்ல shall we go out அப்படின்னா do you have any work, shall we go out. இந்த மாதிரி சென்டென்சஸ நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒர்க் ஆர் டைம் நீட். ஒரு பர்சன் உங்ககிட்ட உங்களோட எம்டிஓ இல்லனா உங்களோட டிஎல்ஓ இல்ல உங்களோட கொலீகோ ஆர் உங்களோட காலேஜ் ப்ரொஃபஸரோ they are coming and asking you இந்த ஒர்க்கை நீ முடிச்சிட்டியா, ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க். முடிக்கல, எப்படி சொல்லுவீங்க? ஐ நீட் சம் டைம், ஐ வில் கம்ப்ளீட் இட் as soon as possible. ஆர் யூ குட் சே த ரீசன், yesterday I was busy for this reason சொல்லிட்டு அந்த ரீசனை சொல்லிட்டு so today I will definitely complete this அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க. என்ன சொல்லலாம்? சிம்பிளா சொல்லணும்னா I need some time. இல்லனா what you could say is I was busy yesterday because of அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரீசன். Then you could say today by இந்த டைம்குள்ள நான் முடிச்சிடுவேன், today by 4 PM I will complete this task. ஸோ ரீசனே சொல்லிட்டு எப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன, நான் இது எப்போ முடிப்பேன் அப்படின்ற அந்த டைம் லைனையும் ஆட் பண்ணுங்க. மேபி உங்க காலேஜ்ல வந்து உங்க ப்ரொஃபசர் இந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பட் yesterday unfortunately you went to funeral. Okay, so you have to tell them I didn't complete it because of this. ஸோ காலேஜ் சினாரியோவே வந்து மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட். முடிக்கலன்னா நிறைய பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பணும்னா யூ ஷுட் பி தட் ட்ரஸ்டபிள் பர்சன். ஸோ ஹவு யூ குட் ஆன்சர் தட் கொஸ்டின்? நீங்க அசைன்மெண்ட் முடிக்கல, யூ வென்ட் டு தட் ஃபியூனரல், எப்படி சொல்லுவீங்க? Unfortunately yesterday I need to go to funeral and I didn't have time, that is why I couldn't complete the assignment. Yesterday night I reached home at 12 PM, that is the major reason why I couldn't complete it. But for sure today I'll be completing it by 4 PM. I'll submit only then I'll go to home. இல்ல எனக்கு கொஞ்சம் பெரிய அசைன்மெண்டா இருக்கு, டாஸ்கா இருக்குன்னா for sure I'll submit that by tomorrow அப்படின்னு சொல்லிட்டு you can complete it.
That is how you should frame a sentence and need to give the answer to that question. And next, asking for help. உங்களுக்கு like okay, break time English, that is something I'm missing out. Break time English வந்து நீங்க break போறீங்க. Okay, உங்க friend கிட்ட போய் you are asking, shall we break க்கு போலாமா? How will you go and ask? Are you busy now? First நீங்க பிஸியா இருக்கீங்களா? Like collegesல it's different. ஸ்ட்ரெயிட்டா போய் shall we go for a break அப்படின்னு நீங்க டாக்டரா கேட்கலாம். இல்ல if it is office and you are just now joined, you are a new joinee, எப்படி கேட்பீங்க? Are you busy now? First start with that. If they say no, I am available, shall we go for a break? இல்லனா shall we have a tea? Shall we go for a break nu கேட்கலாம். இல்ல நீங்க you want to ask them if shall we have a tea together? Shall we have a tea? Or you could ask shall we have a coffee? Or shall we go for a snack? So இந்த மாதிரி you could ask them a question. இல்ல you want to go out something, இப்போ அவங்க வந்து ஃப்ரீயா இல்லனா we can go for some shopping or something அப்படி கேக்குறீங்கன்னா எப்படி கேப்பீங்க? Shall we go on a shopping? Shall we go for a shopping? You could ask however you want to ask. So English is not about perfection, it is about confidence. Communication skills அப்படின்றதே it is more about உங்க தாட்ஸை இன்னொரு பர்சனுக்கு ஷேர் பண்றீங்க. அதை நீங்க கான்ஃபிடென்ட்டாவும் கிளியராகவும் திங்க் பண்ணி நடுவுல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்ட்ஸோ சென்டென்ஸோ தெரியலனா கிவ் பிரேக், பட் டோன்ட் யூஸ் ஃபில்லர்ஸ். லைக் ஐ வாண்ட் டு கோ டு பிரேக், டு யூ வாண்ட் டு கம், அந்த அதெல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் சேஸ் தட் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்க, அதனாலதான் இந்த டைம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு பயம் வந்துடும். அந்த நர்வஸ்னஸ் வர்றதுக்கான ரீசனே நீங்க நடுவுல அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றதுதான். இன்ஸ்டெட் கேப் கொடுங்க, தாராளமா அந்த கேப் கொடுத்து திங்க் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க, தப்பே கிடையாது. பட் டோன்ட் பி இன் அர்ஜ் டு சே த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் டோன்ட் யூஸ் ஃபில்லர்ஸ். ஸோ அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க பிரெயினுமே ப்ராப்பரா திங்க் பண்ணாது. ஸோ நீங்க அடுத்த சென்டென்ஸ் மிஸ்டேக்கோட ஃப்ரேம் பண்ணுவீங்க. Don't use fillers. Keep that in mind. Take this as note. Don't use fillers. Next, asking for help. இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் பண்றீங்க. You need their help. How will you start? First, அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். So அதுக்கு என்ன பண்ணுவீங்க? First you should start a conversation, right? So அதுக்கு hi, are you busy now? You are checking with their availability. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? Hi, are you busy now? Or you could ask, hi, are you available for few minutes? You could ask, hi, are you available for few minutes? If they say yes, proceed like this. I have doubt on this அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் சொல்றீங்க. And then அந்த ப்ராப்ளம் அவங்க கிட்ட ஷேர் பண்றீங்க. So could you help me with this? Most of the people நீங்க ஹெல்ப் கேட்கும்போது அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கோ ஹெல்ப் பண்ணவோதோ ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இக்னோர் பண்றாங்கன்னா மோஸ்ட் காமன் ரீசன் வந்து அவங்களுக்கு அதை பத்தி ஐடியா இல்லாம இருக்கலாம், நிஜமாலுமே அவங்க ஆக்குபைடா இருக்கலாம். டூ டிஃபரெண்ட் ரீசன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்குபைடா இருக்காங்கனாலும் விட்டுருங்க, இல்ல அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆக்குபைடா இருக்க மாதிரி பிரிட்டன் பண்றாங்கனாலும் லீவ் them. Don't bother them. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்கவா அப்படின்லாம் கேட்காதீங்க. So let me know if you would be available, or else no problem, I'll do it on myself ன்னு சொல்லிட்டு leave them and come back. It is not about communication skills, it's about something like office etiquetteல நான் உங்களுக்கு அது சொல்றேன். Keep that in mind, okay? Next, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு and you are ready for speaking that. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு, இப்ப லேர்ன் பண்ணிட்டு பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே டெய்லியும் இன்னைக்கு நைட் ரெக்ரெட்டோட போய் தூங்குறது. இன்னொரு ஆப்ஷன், நான் பேசிடுவேங்க, எனக்கெல்லாம் பயம் இல்ல அப்படின்ட்டு நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போ இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பீக் தட், கோ டு கமெண்ட் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் ஐ கேன் ஸ்பீக் இன் ஆஃபீஸ், ஆர் ஐ கேன் ஸ்பீக் இன் காலேஜ், ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா ஐ கேன் ஸ்பீக் இன் காலேஜ் ஐ எம் கான்ஃபிடென்ட்னும், இல்ல ஐ கேன் ஸ்பீக் இன் லைக்
ஆஃபீஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. Even if you are a school student, you can comment like I can speak in school, I am confident. So மறக்காம போய் கமெண்ட் பண்ணிட்டு pause the video, comment it and then come back and continue. நான் எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் பண்ண சொல்றேன்ல, most of the people ignore பண்றீங்க. That is important. So நீங்க கமெண்ட் பண்ணும்போது you are telling to your brain, நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு உங்க பிரெயின் கிட்ட சொல்றீங்க. நீங்க திங்க் பண்ணலாம், இது எதுக்கு கமெண்ட்லாம் பண்ணிட்டு படிச்சா பார்த்தாதா? That is also important. You are telling your brain confidently. நீங்க என்ன சொல்றீங்க, ஐ அப்படின்ற வேர்டு சொல்லிட்டாலே உங்க பிரெயின் கிட்ட நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்க இதுதான். நீங்க ஒரு பர்சன் கிட்ட போய் ஐ எம் இன்ட்ரோவர்ட்னு சொல்றீங்கன்னா உங்க பிரெயின் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நான் பயப்படுற பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயின் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. Tell your brain that you are confident. I can speak in office, I can speak in college, I can speak in school. பேசுறது எதுக்காக? நம்ம மைண்ட்ல இருக்கிறது ஷேர் பண்றதுக்காக தான். அது நீங்க ஷேர் பண்ணலனா it will add burden to your life. Whatever you want to do, you couldn't do. So அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பிளாக் ஆட் பண்ணிட்டே இருக்கும். So talk. So ஆபீஸ்ல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு யோசிக்காதீங்க. அட்லீஸ்ட் யூஸ் திஸ் சென்டென்சஸ் டு ஸ்டார்ட். சோ நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டே 1ல இருந்து அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க. மெயினா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்கன்னு சொன்னாலே தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 30 டேஸ்க்குள்ள கண்டிப்பா கிராமரே இல்லாம என்னால உங்களை ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச வைக்க முடியும். சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்கமிங் வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட், ஸ்பீக் சிம்பிள், ஸ்பீக் கான்ஃபிடென்ட். இப்போ மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி பேஸ்ட் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு சில பீப்புள், மேபி ஜென்சிஸா இருக்கட்டும் இல்ல 90s கிட்ஸ், இட் டசன்ட் மேட்டர். ஒரு சில மட்டும். யூ மைட் ஹவ் நோட்டிஸ் தட் நாட் எவ்ரி ப்ரொஃபஷனல் பீப்புள், உங்களோட டிஎல்ஓ இல்ல ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்கவங்களோ அந்த ஸ்லாங் வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சென்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சென்ட் வேர்ட்ஸ், ஸ்லாங் வேர்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, ஓகே. இப்போ யூ மைட் லிவ் இன் அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ரைட்? யூ மைட் லிவ் இன் கோயம்புத்தூர், சென்னை, யூ குட் லிவ் இன் எனி அதர் மதுரை, திருச்சி ஆர் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஒரு பீப்புளும் ஒரு சென்டென்ஸை வேற மாதிரி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தேர் இஸ் அ ப்ரொஃபஷனல் வே டு யூஸ் தமிழ். இப்ப நான் யூஸ் பண்றேன்னா இட் இஸ் காமன் வே ஆஃப் டாக்கிங். சோ இதுவே நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல போய் ஒரு சில ஆக்சென்ட்டுக்கு ஒரு சில அடாப்ட் ஆயிருவாங்க. சோ அந்த மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாங் வேர்ட்ஸும் ஆக்ஷன்ஸும் அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேசஸ பொறுத்து இட் வில் டிஃபர். கவுண்டிஸை பொறுத்து இட் வில் டிஃபர். கவுண்டிஸ்னா என்னன்னா, இந்தியாவில எப்படி ஸ்டேட்டா இருக்கோ அந்த மாதிரி யூஎஸ்ல தேர் இஸ் கவுண்டி. சோ அங்க யூஸ் பண்ற பீப்புள் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். சோ அந்த ஆக்சென்ட்டையோ இல்ல அந்த ஸ்லாங்கையோ நீங்க காப்பி பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, கம்யூனிகேஷனே எதுக்காக? நான் நினைக்கிறத இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு புரியாது. So you want to show off others that you are stylish, you are updated, but it doesn't make sense. Be simple, speak confident when it comes to the starting stage. நீங்க அட்வான்ஸ்ட் லெவல், அதாவது ரொம்ப ஃப்ளூவெண்ட் ஆனதுக்கு அடுத்து ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதுவுமே தெரிஞ்சவங்க கிட்ட. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு புரியுமா இல்லையான்ட்டு. புரியறவங்க கிட்ட நீங்க அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியாதவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்றதுக்காக நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. they will not get what you want. நீங்க எதையோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தான் பேசி சொல்றீங்க. உங்களுக்கு அது புரியலன்னா இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். சோ அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இடியம்ஸ் எல்லாம் நீங்க பெருசா லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளான daily sentences, daily pronunciationல clarity, that is very much important. Next, இப்போ இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க, you are ready to follow this அப்படின்னா மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன்ல I will speak simple English day 8 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. I'm saying about the starting stage. சோ இப்பதான் நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல நீங்க பேசுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கும் போது எடுத்த உடனே இடியம்ஸோ ஏதாவது பேசும்போது இல்ல ஸ்லாங் வேர்ட்ஸோ ஆக்சென்ட்டோ யூஸ் பண்ணும்போது அதுக்கான மீனிங் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்றீங்க. அப்ப அந்த வேர்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. வேண்டாம். So if you are advanced level and the person who is standing in front of you is capable of understanding, only then use that accent words or slang words.
or else use professional simple English. That is more than enough. You will become more confident. That is something that you need, right? இப்போ உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுன்றது தானே கோல். It is not about showing off. It is about being satisfied with what you're doing. That is really, really, really important. And at the end of the day, you will go and sleep with happiness of doing what you want to do. So that is really important. And bye for now. We'll meet you in next video. And if you have any doubts or if you specifically want to ask something, எனக்கு இதெல்லாம் வந்து இதை பத்தி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கோ அண்ட் கமெண்ட். எனக்கு இது மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்னாலும் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் கமெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி I'll give you a video. So yes, bye for now. We'll meet you in next video.